வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முந்தைய பகுதியோட தொடர்ச்சிய தான் பார்க்க போறோம். அதாவது இதற்கு முந்தைய 2 பகுதியில நம்ம ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு ரியேஜென்ட்ட பற்றி பார்த்துக்கிட்டு வர்றோம். இந்த பகுதியில தான் அதனுடைய தொடர்ச்சிய தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இதற்கு முந்தைய 2 பகுதியில நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு ரியேஜென்ட்டோட தயாரித்தல், அதனுடைய பண்புகள் மற்றும் பயன்பாடுகள பார்த்தோம். முதல் பகுதியில வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 பயன்பாடுகள வந்து பார்த்தோம். 2வது பகுதியில அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 5 பயன்பாடுகள பார்த்தோம். இன்றைய பகுதியில வந்து பார்த்தோம்னா, இறுதியாக இருக்கக்கூடிய 3 பயன்பாடுகள இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அதுல முதல் பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிடக்ஷன் ஆஃப் அல்கீன்ஸ் அண்ட் அல்கைன்ஸ். ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைட வந்து நம்ம அல்கீன் அல்லது அல்கைன் ரிடக்ஷன்ஸ்க்காக பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டா அந்த வினைய எடுத்துக்கிட்டீங்கன்னா, அக்ரைலோ நைட்ரைல வந்து ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு ஏபிஎன் பயன்படுத்தும் பொழுது, உங்களுக்கு அதனுடைய கரஸ்பாண்டிங் ரிடியூஸ்டு ப்ராடக்ட் வந்து கிடைக்கிறது. இது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது நமக்கு ஏற்கனவே தெரியும். முந்தைய நம்ம 2 பகுதிய பார்த்திருந்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு ஏபிஎன் பயன்படுத்தும் பொழுது, உங்களுக்கு ட்ரைபியூட்டைல் டின் ராடிக்கல் வந்து உருவாகும். இந்த ராடிக்கல் வந்து இங்க இருக்கக்கூடிய அல்கீன வந்து டெர்மினல் பொசிஷன வந்து தாக்குது. இதன் காரணமாக ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்து இங்க இருக்கக்கூடிய கார்பனை நோக்கி நகருது. இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புதிதாக ஒரு கார்பன் சென்டர் ராடிக்கல் வந்து உருவாகுது. அதன் பிறகு ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு மறுபடியும் பயன்படுத்தும் பொழுது, இங்கிருந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்த அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி, உங்களுக்கு இந்த மாரி ஒரு ரிடியூஸ்டு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது அல்கைன். அல்கீன் பார்த்துட்டோம். அடுத்து அல்கைன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்கைனும் நம்ம அல்கீன் பார்த்த மாரியே தான் நடக்கும். ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு ஏஐபிஎன் பயன்படுத்தும் பொழுது, முதல்ல உங்களுக்கு இசட் செலக்டிவ் அல்கீன் வந்து கிடைக்கிறது. சரிங்களா? அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் கண்டிஷன்லயே ஐசோமரைசேஷன் ஆகுது. ஏன்னா, இது வந்து ஸ்டேபிள் கிடையாது. ஏன்னா 2 பல்கி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே பக்கம் இருக்கு. அந்த கண்டிஷன்லயே ஐசோமரைசேஷன் ஆகுது. எப்படி ஆகும் அப்படின்னா, இந்த பாண்ட் வந்து ஹோமோலிட்டிக்கலி கிளீவ் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து உங்களுக்கு ரீஜாயின் ஆகுறப்ப, உங்களுக்கு ஃபார்ம்ல வந்து ரீஜாயின் ஆகும். சரிங்களா? இல்ல நமக்கு வந்து இசட் அல்கீன் தான் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லூயிஸ் ஆசிட் பயன்படுத்துறோம் அப்படின்னா, உங்களுக்கு செலக்டிவா இசட் அல்கீன் மட்டும் கிடைக்கும். பர்ட்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா, இந்த அல்கைன் வினை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டில் கப்ளிங் வந்து நெறைய பேருக்கு தெரியும்னு நான் நம்புறேன். இந்த ஸ்டில் கப்ளிங்ல ஒன் ஆஃப் த ஸ்டார்ட்டிங் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, டின் பேஸ்டு ஸ்டார்ட்டிங் மெட்டீரியலா இருக்கும். சரிங்களா? ஒரு அல்கீன் கவுண்டர் பார்ட்ட வந்து நீங்க வந்து அதுல ஜாயின் பண்ணணும். அந்த ஸ்டில் ரியாக்ஷன் மூலமா நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பான முறையில நமக்கு டின் பேஸ்டு ஸ்டார்ட்டிங் மெட்டீரியல் தான் தேவை. அப்ப இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது அல்கைன் கேஸ்ல ட்ரைபியூட்டைல் டின் ராடிக்கல் எந்த இடத்த தாக்குது அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும். 2லயுமே வந்து என்ன நடக்குது? டெர்மினல் பொசிஷன தான் தாக்குது. அடுத்த அப்ளிகேஷனுக்கு போவோம். அடுத்த அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனேஷன் ஆஃப் ஆல்கஹால். நம்மகிட்ட ஒரு ஆல்கஹால் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்த வினைய பயன்படுத்தணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டா அந்த ஆக்ஸிஜனோட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிமூவ் பண்ணிறலாம். இந்த வினைக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா, பேர்டன்-மெக்கம்பி ரியாக்ஷன் அல்லது பேர்டன்-மெக்கம்பி ஆக்சிஜனேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வினைப்படி என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல வந்து நீங்க ஆல்கஹால் டெரிவேட்டிவ கரஸ்பாண்டிங் தயோகார்பனைல் டெரிவேட்டிவா நீங்க மாத்தணும். சரிங்களா? இப்ப தயோகார்பனைல் டெரிவேட்டிவா மாத்துன பிறகு ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு ஏபிஎன் பயன்படுத்தும் பொழுது, உங்களுக்கு அதனுடைய கரஸ்பாண்டிங் ஆக்சிஜனேட்டர் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ப்ராடக்ட் சிந்தசிஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல். இப்ப இந்த ஸ்டார்ட்டிங் மெட்டீரியல பாருங்க. இந்த R1 அப்படிங்கிற நிலையில என்னென்னலாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் இருக்கலாம், மெத்தில் இருக்கலாம், தயோமெத்தில் இருக்கலாம், பினைல் இருக்கலாம், OPH குரூப் இருக்கலாம். அதே வேளைல இமிடசோலைல் குரூப்பும் இருக்கலாம். அது மாரி பலவிதமான குரூப்புகள் இருந்தாலுமே, இந்த வினைக்கு உட்படுத்தும் பொழுது, உங்களுக்கு அதனுடைய கரஸ்பாண்டிங் இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஆக்சிஜனேட்டர் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அத மேக்னஸ்டிக்கலி எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல நமக்கு ஏற்கனவே தெரியும். ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு ஏபிஎன் பயன்படுத்தும் பொழுது, ட்ரைபியூட்டைல் டின் ராடிக்கல் உருவாகும்னு தெரியும். இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த ராடிக்கல் வந்து இங்க வருது.
ஸோ இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா இது கூட ஜாயின் ஆகுது. இதன் காரணமா உங்களுக்கு என்ன நடக்கும்? டின் சல்ஃபர் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதே வேளையில இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த சென்டரை நோக்கி நகருது. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? புதிதாக ஒரு கார்பன் சென்டர் ரேடிக்கல் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேடிக்கல் இங்க நகருது. அதே வேளையில இந்த கார்பன் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் வந்து ஹோமோலைட்டிக்கலி கிளீவ் ஆகுது. ஸோ கிளீவ் ஆகுறப்ப உங்களுக்கு ஒரு எலக்ட்ரான் இங்கிட்டு போகும், ஒரு எலக்ட்ரான் வந்து கார்பனை நோக்கி நகரும் பொழுது உங்களுக்கு புதிதாக ஒரு கார்பன் சென்டர் ரேடிக்கல் உருவாகும். அதே வேளையில உங்களுக்கு இந்த டின் பேஸ்டு பை ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இன்ஃபேக்ட் இந்த வினையில வந்து பாத்தீங்கன்னா இந்த டின் சல்ஃபர் பாண்ட் ஃபார்ம் ஆகுறதா டிரைவிங் ஃபோர்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கார்பன் சென்டர் ரேடிக்கல் வந்து உருவாயிருச்சு. இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைட்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குது? உங்களுக்கு அதனுடைய டீஆக்சிஜனேட்டட் ப்ராடக்ட் கிடைக்குது. அதே வேளையில ட்ரைபியூட்டைல் டின் ரேடிக்கலும் உங்களுக்கு கிடைக்குது. இதற்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். முதல் எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து என்னவா மாத்தணும்? இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. இதுல வந்து ஒரு செகண்டரி ஆல்கஹால் இருக்கு, ஒரு பிரைமரி ஆல்கஹால் இருக்கு. ஸோ நம்ம இந்த ரியேஜென்ட்டை பயன்படுத்தும் பொழுது முதல்ல வந்து உங்களுக்கு தயோகார்பனைல் டெரிவேட்டிவ் தான் உங்களுக்கு உருவாகும். இந்த தயோகார்பனைல் டெரிவேட்டிவ் வந்து உருவாயிருச்சு. இதன் பிறகு நம்ம ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைட் பயன்படுத்தும் பொழுது என்ன நடக்குது? இந்த இடம் வந்து உங்களுக்கு டீஆக்சிஜனேஷன் ஆகி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு செகண்டரி ஆல்கஹால் வந்து இருக்கு. நம்ம இப்ப சோடியம் ஹைட்ரைட், கார்பன் டை சல்பைடு, அதை தொடர்ந்து மெத்தில் ஹைட்ரைட் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த இது கிடைக்கும். ஸோ முதல்ல சோடியம் ஹைட்ரைட் பயன்படுத்துறப்ப என்ன நடக்கும்? அல்காக்சைடு அயான் ஃபார்ம் ஆகும். அல்காக்சைடு அயான் வந்து கார்பன் டை சல்பைடை தாக்கும். அதனை தொடர்ந்து மெத்தில் ஹைட்ரைட் போடுறப்ப ஒரு சல்பர் மெத்தில எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அதனை தொடர்ந்து நம்ம ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைட் பயன்படுத்தும் பொழுது இந்த இடம் டீஆக்சிஜனேஷன் ஆகி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல பாருங்க ஒரு இமிடசோலைல் குரூப் இருக்கு. சரிங்களா? அது வந்து தயோ இமிடசோலைல் குரூப் இருக்கு. இப்போ நம்ம ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைட் ஏபிஎன் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த பொசிஷன்ல டீஆக்சிஜனேஷன் ஆகி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கிறது. அடுத்த எடுத்துக்காட்டு அடுத்ததுக்கு போவோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது பேட்டர்ன் டீகார்பாக்சிலேஷன். நம்ம முந்த பார்த்தது பேட்டர்ன் மெக்கம்பி டீஆக்சிஜனேஷன். இதுவும் இந்த வினையும் பாத்தீங்கன்னா ஓரளவு சிமிலரா தான் இருக்கும். பாருங்க எப்படின்னு பாருங்க. அங்கேயும் நம்ம தயோகார்பனைல் டெரிவேட்டிவ் தான் உருவாக்கணும். இங்கேயும் தயோகார்பனைல் டெரிவேட்டிவ் தான் உருவாக்க போறோம். ஆனா இங்க தயோகார்பனைல் டெரிவேட்டிவ் எதுல இருந்து வருது? கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து வருது. ஸோ இந்த தயோகார்பனைல் டெரிவேட்டிவை ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைட் ஏபிஎன் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அதனுடைய கரஸ்பாண்டிங் டீகார்பாக்சிலேட்டட் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ முதல்ல வந்து நம்ம எப்படி இதை தயாரிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ முதல்ல கார்பாக்சிலிக் ஆசிட் உங்கள்கிட்ட எந்த கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து டயனைல் குளோரைடு அல்லது ஆக்சலைல் குளோரைடு இது ரெண்டுல எது வேணாலும் பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு முதல்ல என்ன கிடைக்கும்? கரஸ்பாண்டிங் ஆசிட் குளோரைடு வந்து கிடைக்கும். அந்த ஆசிட் குளோரைடை இந்த ரியேஜென்ட்டை பயன்படுத்தி நம்ம வினைபுரிய வைக்கிறப்ப உங்களுக்கு கரஸ்பாண்டிங் தயோகார்பனைல் டெரிவேட்டிவ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்ல ஆசிட் குளோரைடு வழி வேணாம், வேற வழியில எப்படி தயாரிக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கப்ளிங் ரியேஜென்ட்டை பயன்படுத்துறது. டிசிசிங்கிற ஒரு கப்ளிங் ரியேஜென்ட்டையும் இந்த ரியேஜென்ட்டையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது கார்பாக்சிலிக் ஆசிட் கூட உங்களுக்கு தயோகார்பனைல் டெரிவேட்டிவ் வந்து கிடைக்கும். இப்ப இந்த டயோகார்பனைல் டெரிவேட்டிவ் இருக்கு. இப்ப நம்ம ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைட் ஏபிஎன் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு டீஆக்சிஜனேட்டட் ப்ராடக்ட் வந்து உருவாகும். இதை நம்ம பார்ப்போம் எப்படி மேக்னஸ்டிக்கலி இந்த வினை நடக்குது அப்படின்னு சொல்லி. தயோகார்பனைல் டெரிவேட்டிவ் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ முதல்ல நமக்கு தெரியும் ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைட் ஏபிஎன் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ட்ரைபியூட்டைல் டின் ரேடிக்கல் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வினையோட வினை வழிமுறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முந்தைய பார்த்த வினை வழிமுறை மாதிரியே தான் இருக்கும். ஜஸ்ட் கொஞ்சம் தான் வித்தியாசமா இருக்கும். ஸோ பாருங்க முதல்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த ரேடிக்கல் வந்து இந்த இடத்த தாக்குது. அதே வேளையில் இந்த இங்கே பைப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் வந்து இது கூட ஜாயின் ஆகி உங்களுக்கு புதிதாக டின் சல்ஃபர் பாண்ட் வந்து இந்த இடத்துல உருவாகும். அதனை தொடர்ந்து இன்னொரு எலக்ட்ரான் வந்து இந்த பக்கம் நோக்கி நகருது. அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆக்சிஜன் பிணைப்பு வந்து ஹோமோலைட்டிக்கலி கிளீவ் ஆகி அதுல ஒரு எலக்ட்ரான் இங்க உள்நோக்கி வருது. சரிங்களா? அப்ப உங்களுக்கு புதுசா என்ன நடக்கும்? இங்க இருந்து ஒரு ரேடிக்கல் வந்து இந்த ஆக்சிஜனை நோக்கி நகரும். அதாவது ஒரு எலக்ட்ரான் வந்து ஸோ இதனோட முடிவுல உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் சென்டர் ரேடிக்கல் உருவாகும். அதே வேளையில உங்களுக்கு இந்த டின் பேஸ்டு டெரிவேட்டிவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த ரேடிக்கல் இங்க உள்நோக்கி நகருது. அதே வேளையில இந்த ஆர் இங்க இருக்கக்கூடிய கார்பனைல் கார்பன் பாண்ட் வந்து ஹோமோலைட்டிக்கலி கிளீவ் ஆகுது. சரிங்களா? கிளீவ் ஆகுறப்ப உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒரு ஆர் ரேடிக்கல் வரும். அதே வேளையில ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே போயிடும். இப்ப அந்த ஆர் ரேடிக்கல் என்ன பண்ணும்?
ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடிலிருந்து ஒரு ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங் டி கார்பாக்சிலேட்டட் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இதற்கு எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். ஸோ முதல் எடுத்துக்காட்டு பாருங்க. முதல்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சலைல் குளோரைடை பயன்படுத்துறப்ப உங்களுக்கு ஆசிட் குளோரைடா மாறும். அதனை தொடர்ந்து இந்த ரியேஜென்ட்டை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு தயக்கார்பனேட் டெரிவேட்டிவ் கிடைக்கும். ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு ஏஐபிஎன் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இந்த இதில் இருக்கு. இப்போ நம்ம ஆக்சலைல் குளோரைட் பயன்படுத்துறோம். அதை தொடர்ந்து இந்த ரியேஜென்ட்டை பயன்படுத்தி ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு ஏஐபிஎன் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு பதிலாக நம்ம டெர்சரி டயால், அதாவது டெர்சரி பியூட்டைல் டயாலையும் நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? நமக்கு இந்த வினையில வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் டோனார் வந்து நமக்கு தேவை. ஸோ ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைடு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக வேற ரியேஜென்ட்களையும் நம்ம பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி டி கார்பாக்சிலேஷன் பண்ணலாம். ஸோ முடிவா அந்த காணொலியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வினைகள் வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இங்கே சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். உங்களோட ஓய்வு நேரத்தில் இதை முயற்சி செஞ்சு பாருங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வினையில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை நன்றி நண்பர்களே.